திருச்சி சூர்யா விஷயம் அப்படிங்கிறது வந்து அவர் வந்து என்னை ரொம்ப மோசமாக திட்டி ஒரு ஆடியோ வந்து சமூக வலைதளங்களில் வந்து எல்லாமே வெளியாச்சு. அப்போ வந்து அதுக்கு பின்னால் அடுத்தடுத்து ஒரு சீன்ஸ் வந்து நான் அதில் அமைதியாக இருந்தேன், எனக்கு ஒரு விசாரணை கமிஷன் வந்தது, அப்படிலாம் நிறைய வந்தது. ஆனால் அன்றைக்கு நடந்தது வந்து முழுக்க முழுக்க வெளிவந்த தகவல்கள் எல்லாமே பொய். எனக்கு வந்து ஒரு நிறைய அழுத்தம் கொடுக்கப்பட்டது. நான் எதுவுமே பேசக்கூடாது, எதுவுமே செய்யக்கூடாது, நிறைய மிரட்டப்பட்டேன், த்ரெட்டன் பண்ணப்பட்டேன். இது எல்லாத்தையுமே பின்னணியில் இருந்து செய்தது வந்து பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள். ஏன் வந்து அதை இவ்வளோ வருஷம் கழித்து நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், அவர் வந்து ஒரு மாநில தலைவராக இருக்கிறாரு. அப்போ வந்து நம்மளுடைய சொந்த மாநில தலைவரே வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு மிரட்டுறாரு, ஒரு பெண்ணை இந்த அளவுக்கு இது பண்ணுறாரு, ரவுடிசம் வச்சு ரவுடிகளை வச்சு இது பண்ணுறாரு, பிளாக்மெயில் பண்ணுறாரு, ஆடியோ எடுக்கிறாரு, வீடியோ எடுக்கிறாரு. இதெல்லாம் வந்து நம்ம சொன்னால் இவர் போய் ஒரு கட்சியோட தலைவரா அப்படிங்கிற ஒரு பேர் கெட்டுரும் அப்படிங்கிறக்காக தான். உண்மையாலுமே நம்ம போயிருக்கிற கட்சி பாஜக கட்சி ஒரு சிறந்த கட்சி. ஆனால் மாநில தலைவர் இவ்வளோ மோசமானவர் இருக்காரு, வெளியே சொல்ல முடியாத ஒரு நிர்பந்தத்தில்